வணங்கத்தக்கவர்கள் தாயும் தந்தையோ வந்தால் போகாதது பேரும் புகழாம் வராதது மானம உயிராம் செய்யக்கூடாதது தீமைகள் செய்ய வேண்டியது நன்மைகள் இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரையோ உண்மையை ஒழிப்போம் இந்த தத்துவத்துக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய காசு போகிறாங்க தமிழ் பையனை நம்பி சொல்லிக்கிறாங்க நாயை நம்பி நடாத்துல கூடுவது தேவர் சபை மன்னர்களா கூடுவது மாபெரும் மன்னர் சபை ராஜாதி ராஜர்களா கூடுவது ராஜா சபை இந்த சபையை பார்க்கக்கூடிய நேரம் மாபெரும் மக்கள் கூடியிருவது மாபெரும் மக்கள் சபை மக்கள் சபையில வருகிற போது நான் யாரு என் பேர் என்ன என் தாய் தந்தை யாரு சொல்ல வேண்டும் தாயான குந்தியம்மையருக்கும் பிள்ளையாக பிறந்தபடியால் தர்மராஜா என்று சொல்லி யாவரும் போற்ற வேண்டும். அப்படி இருந்தாலும் இப்படி தர்மராஜா என்று சொல்லி எங்களுடைய குலமாகப்பட்டது எப்பேற்பட்ட குலம் தெரிய வருமா? திங்கள் என்றால் என்ன? சந்திரன்.
திரியதா துகாபரி யுகம். இந்த துகாபரி யுகத்திலே பார்க்கக்கூடிய நேரம் 37 தலைமுறையாக மூதாதையில் ஆண்டு வந்த நாடு உலகம் என்று சொல்லக்கூடியது அயமாத்தாறு நாடு. இந்த அயமாத்தாறு நாட்டுக்கும் இருந்து எங்களுடைய குலமாகப்பட்டது. என்ன குலம் தெரிய வருமா? திங்கள் என்றால் சந்திரன். இந்த சந்திர குல பரம்பரையிலே நாங்கள் பிறந்திருக்கிறோம். எதனால இந்த சந்திர குல பரம்பரை என்று பேர் வந்து தெரியுமா? அதனால பார்க்கக்கூடிய நேரம் தேவரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து திருப்பாய் கடலே பாண்டமாகவும் மகிழ்வருகிற வழியே பத்தாகவும் ஆதிசாத்தன் என்று சொல்லக்கூடிய பாம்பாகப்பட்டது தாம்பு கயிறாக கொண்டு திருப்பாய் கடலே பாண்டு வருகிறார்களாம். தேவாமிர்தம் சாப்பிடணும். அந்த தேவாமிர்தம் சாப்பிடணும். அது எங்க இருக்குது? திருப்பாய் கடலே பாண்டமாக கடையணும். அப்படி கடைந்தே உண்டானா அந்த தேவாமிர்தம் எதற்காக சாப்பிட வேண்டும் தெரியுமா? நிறை திரை மூப்பின் சாக்காடு. இந்த 4 அழுகிறங்களை இந்த உடம்புல வந்தக்கூடாது. நிறைய திரை மூப்பு சாப்பாடு சாப்பாடு சாக்காடு அப்படி இந்த 4 அழுகிறங்களை இந்த உடம்புல அண்டக்கூடாது என்று சொல்லி தேவ அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தேவரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து திருப்பாக்கடலே பாண்டமாக கிடையக்கூடிய நேரம் அந்த சிவபெருமானுடைய இந்த வலது கண்ணு வழியாகவே அந்த வேர்வியானது அந்த கடலிலே ஒரு சொட்டு விழுந்ததாம். விழுகிற போது திருப்பாக்கடலே கழிகிற போது அந்த வேர்வின் தண்ணியின் மூலமாகவே முதலாக சந்திரன் பிரிக்க, சந்திரனுக்கு புதன் பிரிக்க, புதனுக்கு புருவன் பிரிக்க, புருவுக்கு ஆய்வு பிரிக்க, ஆய்வுக்கு நக்சன் பிரிக்க, நக்சனுக்கு யயாதி பிரிக்க, யயாதிக்கு பிரசனன் பிரிக்க, பிரசனுக்கு சஞ்சாகி பிரிக்க, சஞ்சாகிக்கு சாயாசனன் பிரிக்க, சாயாசனனுக்கு சூரவனன் பிரிக்க, சூரவனுக்கு அரசிகன் பிரிக்க, அரசிகனுக்கு உருசிகன் பிரிக்க, உருசிகனுக்கு மதுவன் பிரிக்க, மதுவனுக்கு திடன் பிரிக்க, திடனுக்கு நீலன் பிரிக்க, நீலனுக்கு தூண்டுதல் பிரிக்க, தூண்டுதலுக்கு அரசன் வெள்ளி பிரிக்க, அரசன் வெள்ளிக்கு சௌரன் பிரிக்க, சௌரவனுக்கு குரு பிரிக்க, குருவுக்கு ஜென்மே ஜெயன் பிரிக்க, ஜென்மே ஜெயனுக்கு சந்தனம் பிரிக்க, சந்தனனுக்கு விச்சத்திர வெறி பிரிக்க, விச்சத்திர வெறிக்கு பாண்டி பிரிக்க, பாண்டு கணங்களை வராஜாக்கள் பிரிக்கிறோம். 37 தலைமுறை. ஆமாங்க 37 தலைமுறை. இப்படி 37 தலைமுறையாக உலகம் என்று சொல்லக்கூடிய அயமாத்தாறு நாட்டு மூவேந்திர பிறந்தி சேரன் சோழன் பாண்டியர் போல தந்தைமார்கள் 3 பேர்கள் பிறந்தி இந்த நாட்டை ஆளக்கூடிய நேரம் முதலாக இந்த சத்திரக்குள்ள பரிசிலே யாரு பிறக்கிறாரோ அவர்களுக்கு இந்த நாட்டை முடிய சுட்டி இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரியவர்களை கட்டாயிட்டு அந்த நேரத்தில் பார்க்கக்கூடிய நேரம் பெரிய தந்தையாக திருநாட்டி மகாராஜனுக்கு முத்துக்குடி பாண்டியர் என்று சொல்லக்கூடிய மகளான காந்தியடியை திருமணம் செய்து வைத்தார்கள். என்னுடைய தந்தையாகிய பாண்ட மகாராஜனுக்கு தாயாரா குச்சி மந்தாரா என்று சொல்லக்கூடிய 2 மனைவிமார்கள். இந்த 2 மனைவிமார் திருமணம் செய்து இந்த மக்கள் குறைய தீர்ப்பதற்காகவே காணக போகக்கூடிய நேரம் காணகத்தில் சென்று குடிமக்கள் குறைய தீர்க்க வேட்டையாடக்கூடிய நேரம் அந்த வேட்டையாடக்கூடிய நேரத்திலே தந்தையாக பாண்ட மகாராஜன் விலங்குகளா துறந்து போகிற போது அந்த தந்தையாரை கண்ட உடனே காற்றில் இருக்கக்கூடிய மிருகங்களும் அப்பால வர ஓடுகிறது. ஓடக்கூடிய நேரத்தில் ஒரு 2 மிருகமாகப்பட்டது. என் தந்தையை கண்ட உடனே செடி மறைவிட தங்கிக் கொண்டு இருந்ததாம். தங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய மிருகத்தை பார்த்து என் தந்தையார் பாரம் மீதிலே பாரத்தை போடு அந்த பாறைக்கு பாடப்பட்டு மீண்டும் அந்த பாடமாகப்பட்டது. அந்த உயிருக்கு போட்டது என்ன உயிர்? அதாவது புள்ளிமானு ஆண்மானு பெண் மானாகவும் புள்ளிமானு இரண்டாம் உணர்ச்சி செய்யக்கூடிய நேரம் அந்த மானூரில் யார் இருந்தது? மானு தத்தா மகாமுனிவரம் சுருதி அம்மையாரம் இருவரும் புணர்ச்சி செய்து கொண்டு இருந்தார்கள். அப்போது மார்பில பானப்பட்டு என்று அலங்குரலோடி அந்த மானாகப்பட்டது கீழே பூமியில சாய் நேரம் மான் உருவம் போய் மனித உருவம் வந்ததா? அப்படி மனித உருவம் வந்தவனே நம்ம மாநில பானத்தை போட்டு மனித குரல் கேட்குது என்று சொல்லி தந்தையார் ஓடுவதை சென்று பக்கத்திலே பார்க்கக்கூடிய நேரம் அடுத்த மகாமணியும் சொல்லுகிறார். அதே பாவி பாண்டி ஒரு ஆண் பெண்ணு சேருவதை கண்டால பார்ப்பது மாபெரும் குற்றம். ஆண் பெண் இருவரும் உடல் செய்யக்கூடிய நேரத்திலே இங்கு மீதிலே பானத்தை போட்டு விட்டாயே பாவி நாங்கள் மாலா போகிறோம். உனக்கென ஒரு மனைவி உண்டானால் உன் மனைவி சேர்ந்ததே உண்டானால் உன் சிரமமாகப்பட்டது 16 சொற்காக வெடிக்கும்படியாக சாபம் என்று சாபத்தை கொடுத்தார். அந்த சாபத்தை பெற்றுக் கொண்டு என் தந்தையான பாண்ட மகாராஜன் தாய் மகன் தேடி போகக்கூடிய நேரம் என் தாயை கண்டவுடனே என் தந்தையார் அதை கண்டு போகிறார். என் தாயார குந்தி அம்மையாரு கேட்கக்கூடிய நேரம் இந்த மிருக வளர்த்து பார்க்கக்கூடிய நேரம் உன் முகமாகப்பட்டது செந்தாமர புஷ்பம் போல இருக்கக்கூடிய முகம் அது கண்ணீரோடு வாடி வதங்கி வருகிறாயே என்ன காரணம்?
அப்படி என்று சொல்லி என் தாய் கேட்ட உடனே பெண்ணே குந்தி நான் உன் இடத்திலே சேர்ந்து ஒரு புத்திரமாக பெறாத பாவி ஆகிவிட்டேன். நான் உன் இடத்துல சேர முடியாது. இந்த தந்தை கூட பரம்பரைக்கு ஒரு வாரிசு பெற்று தர முடியாது. அப்படி என்று சொல்லி என் தந்தையார் அழைக்கூடிய நேரம் என்ன காரணம் கேட்க அழுதந்த மகாமுனிவரால் நான் சாபம் பெற்று விட்டேன். அந்த சாபத்தின் காரணமாக நான் உன் இடத்திலே சேர்ந்தால் செல்வ வெடிச்சு போயிடும், மாண்டு போயிடும். அப்படி என்று அழந்தாரா? அப்படி அழக்கூடிய நேரத்தில் தந்தையார் சொல்லுங்க, தாயார குந்தி அம்மையார் சொல்லுகிறார், மன்னா பிள்ளை இல்லை என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். பிள்ளை பெறக்கூடிய மஞ்சள் எண்ணத்துல இருக்குது. அந்த மஞ்சள் தான் வைத்து பிள்ளை பெறுவேன் என்று சொன்ன உடனே சரி என்று சொன்னா போதும். அப்படி சொன்ன உடனே தந்தையார் சொல்லுகிறார், ஆனால் பெண்ணே குந்தி, இந்த உலகத்துல நீ எந்த கடவுளை நினைத்தாலும் சரி, அந்த கடவுள் வருத்தாலும் பிள்ளை பிறந்தாலும் அதுவே எனக்கு பாக்கி என்று சொன்னார். சொன்ன உடனே தாயான குந்தி அம்மையார் ஒரு மந்திரத்தை எடுத்து தென்தேசை ஆளக்கூடிய யம தர்மனை நிறுத்தி ஒரு மந்திரத்தை ஜெயிக்கிற போது யம தர்மனுடைய அவஸ்திலே பாண்ட மகாராஜனுக்கும் தாயான குந்தி அம்மையாருக்கும் பிறந்தபடியால யம தர்ம அவஸ்தில பிறந்தபடியால் தர்மராஜா என்று யாவரும் போன்று காரகத்தில் 5 ராஜாக்கள் பெண் வைக்கிறோம். பெரியப்பா பிள்ளைகள் துரியோதனர்கள் 16 பேர் பெண் வைக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்திலே தாயான குந்தி அம்மையார் எங்களை காரகத்தில் வனவேடிக்கை பார்ப்பதற்காக அழைத்து சென்றார். அந்த நேரத்திலே தந்தையார் சிற்றண்ணா அம்மையார் மீதிலே ஆசைப்பட்டு மந்தார அம்மையாரை தொழுகிற போது என் தந்தையாக பாண்ட மகாராஜன் அந்த சிரமமாகப்பட்டதை வெடித்து காரகத்திலே அகாலம் மரணமடைந்து விட்டார். என் தந்தை இருந்த பிறகு இந்த தந்தை இல்லாத பிள்ளைகள் காரகத்தில் இருக்குது என்று சொல்லி என் சிறிய தந்தையாக பெருமாள் அப்படி நாட்டுக்கு போகிற போது என் பெரியப்பா பிள்ளையாக துரியோதனன் 100 பேரு, நாங்கள் 5 பேர்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய நேரம். சில நாட்கள் கழித்து வாலிப பருவத்தை பார்க்கக்கூடிய நேரம். இந்த தர்மன் சந்திரன் கூட பரவாயில்ல முதல் பேர் இருக்கிறார். இவங்க முடிய சுற்றி இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லி முடி சுற்றி விழா ஏற்பாடு செய்தார்கள். அப்படி முடி சுற்றி விழா ஏற்பாடு செய்கிற போது இந்த பெரியப்பா பிள்ளையாக துரியோதனன் சகினி மாமன் துணை கொண்டு இந்த முடி சுற்றி விழா நடத்தக்கூடாது, தர்மனுக்கு முடி கூடாது. காரணம் தந்தையார் பாண்ட மகாராஜன் இருந்து ஈமல் சடங்கு செய்ய கிடையாது. கரும கெடுத்த தலைமையில வைத்துக் கொண்டு எந்த ஒரு சுக காரியம் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த முடி சூட்டி விழாவை நிறுத்தி இந்த கருமத்தை போக்க வேண்டுமானால் 7.5 ஆண்டு கண்ணி ஏற்ற போக வேண்டும். அப்படி கண்ணி ஏற்ற சென்று பல நதிகளெல்லாம் மூழ்கி பாவத்தை போக்கி வர வேண்டும் என்று சொல்லி 7.5 ஆண்டு கண்ணி ஏற்ற ஓட்டி வைத்தார். அப்படி கண்ணி ஏற்ற சென்று 7 வருடம் எழுத்தி எங்க நாட்டுக்கு வரக்கூடிய நேரம் பெரியப்பா பிள்ளையாக துரியோதனப்பட்டவன் பாண்டவர் 5 ராஜாக்கள் நாட்டுக்கு வந்தால் இந்த நாடே நம்மளே ஆள விட மாட்டார். அப்படி என்று சொல்லி எங்களை 5 பேரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சகினி மாமனுடைய ஆலோசனை கேட்டு அவன் என்ன செய்தான் தெரியுமா சொல்றமா
அசனாபுரிக்கு வரக்கூடிய நேரம் பெரியப்பா பிள்ளையாக துணிவராகப்பட்டவன் தகுதி மாமன் துணை கொண்டு ஐவரு நாட்டுக்கு உயிரோடு வரக்கூடாது, நாட்டிலே உயிரோடு வைக்க கூடாது என்று சொல்லி நெருப்புக்கு நெற்பான பொருளால் சேகரித்து வாடாமல் அறியாமல் கங்கை கரை ஓரம் அரக்க நாள் மாளிகை கட்டி அந்த அரக்க மாளிகையில் ஐவரு தாய் குண்டியோடு குடி போக செய்து ஓர் இரவு தங்கி நாட்டுக்கு வர வேண்டும் அப்படி என்று சொல்லி மாளிகையை விடுத்து குருவாசன் சொல்லக்கூடிய மந்தியை விட்டு கொல்ல பார்த்தான். ஆண்டவன் கிருபையாலும் என் சித்தப்பா எதிர பெருமாள் தைவினாலும் என் தம்பியான பீமாச்சனுடைய பலத்தினாலும் உயிர் தப்பி பிடித்து வந்தோம். உயிர் தப்பி பிடித்து வந்து எப்ப எங்களை அரக்க மாளிகையை கொல்ல நினைத்தாயோ எங்களுக்குரிய பாடத்தை கூப்பிடு அப்படின்னு கேட்டேன். அப்படி கேட்கிற போது உலகம் என்று சொல்லக்கூடிய 56 நாட்டை ஒரு பாகமாக எடுத்துக்கொண்டார். எதை கொடுத்தா ஈச்சக்காரி சுண்ணாம்பு கல்லுமோடி மூதாதைகள் ஆட்டக்காரி யாத்தவா பிரசம் என்று சொல்லக்கூடியது அந்நாளில பார்க்கக்கூடிய நேரம் நகசன் அண்ணனாடி அது ஒரு சுடுகாட்டை எங்களுக்கு பாகமாக கொடுத்தார். அந்த சுடுகாட்டை பாகமாக எடுத்து சென்று இந்திரிய தேவனை வைத்து உருவாக்கப்பட்டு மேட்டை பள்ளமாக்கி பள்ளத்தை மேட்டாக்கி இந்திரிய தேவனை வைத்து உருவாக்கப்பட்டு நாங்க இந்திரிய பிரசம் என்று சொல்லி நாட்டுக்கு பேரை வைத்து வாழ்ந்தோம். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய சில நாட்கள் கழித்து யாருமே செய்ய முடியாத ராதா சுயோகம் என் தந்தையாக பார்த்த மகாராஜனுக்கு ஏகமாக பண்ணது 32 ஏகம். இந்த தேவர் போவெல்லாம் செஞ்சது 31 ஏகம். தேவராலும் செய்ய முடியாத ஒதுக்கி வைத்தது 32வது ஏகம். அதுவே ராதா சுயோகம். அந்த ராதா சுயோகம் செய்தோம். அந்த ராதா சுயோகம் செய்தபடியால் இந்த கருமனாகப்பட்டவன் யாருமே செய்ய முடியாத ராதா சுயோகம் செய்து விட்டார். உலக 56 நாட்டு அரசர் வந்தார்கள். பெரியப்பா பிள்ளையாக துணிவந்து வந்தார். இந்த யாகத்தில் என்னையே மதிக்கவில்லை அப்படி என்று சொல்லி எங்க மீதிலே போராம வைத்து மகனையாள குமாரனுக்கு பூநூலு கல்யாணம் என்று சொல்லி ஒரு பொய் ஒளியை மெய் ஒளியாக எழுதி நாட்டுக்கு அளித்தார். நாட்டுக்கு போகிற போது நாங்க என்ன செய்ய தெரியுமா, சூது நாள் பகலையாடி நாடு நகர உப்பு சட்டி வர போடி பண்டு பண்டாரம் என்று சொல்லக்கூடியது அனைத்தைய பறித்து இன்னும் கைவரை கடுமையாக்கி இந்த சூழ்நிலை எதிர்க்க நான்கு வகை சேலை எழுந்தோம், கொடி எழுந்தோம், முடி எழுந்தோம். அது மட்டும் கிடையாது, இந்த உலகத்திலே யாருமே செய்யாத தவிர நான் ஒன்று செய்திருக்கிறேன் மந்திரி மகாராஜா. ஒரு மனிதனாக பிறந்தால் ஒரு சூதாடியதை உண்டானால் பணங்காசை வைத்து சூதாடலாம், ஒரு சொத்து சுகத்தை வைத்து சூதாடலாம், ஒரு நெக பணத்தை வச்சு சூதாடலாம். இந்த பாவினாரு எதை வைத்து சூதாடினே தெரியுமா மகாராஜா? விதியிருந்தோ
என்ன தவிர மகாராஜா விதியிருந்தோ பதியிருந்தோ எங்களை ஐநூறு 10 ஏழை பாச்சாலியான சூதிலே வைத்து தோத்து விட்டனா பத்தி அப்படி சூதிலே தோத்த பிறகு என் பெரியப்பா பிள்ளையாக துணிவாகப்பட்டவன் இந்த சூதிலே தோத்த பொருள் அனைத்துமே எனக்கே சொந்தம் என்று சொல்லி எங்களை கைவரு கடுமையாக்கி எங்களை ஒட்டி காலில் நிற்க வைத்து இதை போல ராஜர்களா சூதர்களா சபையாகப்பட்டது என் மனைவியான பாச்சாலியை கொண்டு வந்து அவன் தம்பியான துச்சோனை விடுத்து என் பாச்சாலியோட கூந்தல் 60 மாறி கூந்தல் அந்த 60 மாறி கூந்தலை பிடித்து இந்த நசனாபுர வீதியில் ஒரு செத்த பாம்பை இழுத்து வந்ததை போல இழுத்து வந்து பேடை ஏற்றி ஆடையை கிழித்து அபிமான் செய்தானே பாவி தருமனாகப்பட்டது சூது ஆடியது குற்றம் இந்த குற்றப்பட்டவருக்கு கொலும் பந்தத்திலே தண்டனை உண்டு என்று சொல்லி இந்த சகனியோட நான் ஆடியது எத்தனை ஆட்டம் தெரிய வருவா 12 ஆட்டம் இந்த 12 ஆட்டத்துக்கு நான் நினைச்சுமே தோத்து விட்டேன் இந்த தருமன் 12 ஆட்டம் ஆடி இருக்கிறான் என்று சொல்லி அதாவது நாட்டில் இருக்கக்கூடாது 12 வருட காணக போக வேண்டும் 12 ஆட்டத்துக்கு 12 வருஷம் அந்த சகனியானவன் கூட ஆடியதுக்காக அந்த சகனிக்காக ஓராண்டு 5வது மாசம் இப்படி 13 கழித்து வந்தால் பண்புள்ள பிரகாரம் பாதி நாடு தருகிறேன் என்று சொல்லி கட்டாளை எட்டி காட்டுக்கு ஓட்டி வைத்தால் அப்படி காட்டுக்கு ஓட்டி வைத்து அவன் என்ன கட்டாளை எட்டா தெரிய வருவான் கைவா ராஜாக்கள் 12 வருட காலங்களில் போது 3 கல் வைத்து சாதம் சமைத்து சாப்பிடக்கூடாது கானகத்தில் இருக்கக்கூடிய காய்கனிகளை புசித்து உயிர் வாழ வேண்டும் அப்படி என்று சொல்லி கானகை ஓட்டி வைத்தார் அப்படி கானகை சென்று நாங்க எப்படி எல்லாம் வந்து வந்தோம் சொல்லுங்க எது எதெல்லாம் சாப்பிட்டு வந்தோம் தெரிய வருமா உண்டு வந்தோம்
இருப்பது துணை நீர் படுப்பது வட்டமாறு இந்த மரப்பே தலைக்காணி ஒரு வாய்க்கால பஞ்சு மெத்தை இப்படி காலகத்திலே 12 வருட காலம் கழித்து ஓராண்டு 5வது நாட்டிலே காலம் கழிக்க வேண்டும். அந்த நாட்டிலே காலம் கழிக்க வேண்டுமானால் பாண்டவர் 5 ராஜாக்கள் இவங்க தான் என்று யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி பாண்டவர் என்று தெரிந்தே உண்டானால் இன்னும் 12 வருடம் ஓட்டி வைப்பேன் என்று சொல்லி கட்டளை இட்டு ஓட்டி வைத்தார். துரியோதன மகாராஜா பேசலாம் அம்மன் பொழுது வீடியோ பேசலாம் சொல்லுங்க. அப்படி 13 வருடம் கழித்து வந்ததே உண்டானால் பங்குள்ள பிறகு அறப்பாதி நாடு தருகிறேன் என்று சொல்லி கட்டளை இட்டு காட்டுக்கு ஒட்டி வைத்தான். அப்படி 13 கழித்து நாடு கேட்கக்கூடிய நேரம் இந்த 5 நாட்டு எள்ளுக்காய் பிறந்ததை போல தர வேண்டும் என்று கேட்கக்கூடிய நேரம் 13 கழித்து முதலாக தூதாக யாரு அனுப்பினே தெரியுமா? பிள்ளை பாசத்துக்கு அதாவது முதலாக புலிவேந்தன் சொல்லக்கூடிய முடிவை தூதாக அனுப்பினேன். அப்படி தர முடியாது என்று சொல்லி எதிர்ப்புவதாகவே செஞ்சு மகா மொழி அனுப்பி வைத்தார். நாடு கொடுக்க முடியாது. இரண்டாவது முறையாக அள்ளிக்கு அச்சனுக்கு பிறந்தவன் புலி எதிரே சொல்லக்கூடிய மகனான புலி எதிரே தூதாக அனுப்பினோம். பிள்ளை பாசத்தினாவதும் நாட்டை தருவானா அப்படி அனுப்பினோம். அப்படி தருகிற போது ஒப்பனுக்கு எங்களுக்கு சண்டை உனக்கு எனக்கு சம்மதம் கிடையாது நாட்டை தர முடியாது என்று சொல்லி திருப்பி அனுப்பி வைத்து விட்டார். மூன்றாவது முறையாக யாரை தூதாக அனுப்பினே தெரியுமா? சாட்சாதி ஆண்டவரை தூதாக அனுப்பினார். அவர் சாட்சாதி ஆண்டவராக போல தூதுக்கு சென்று நாட்டை கேட்கக்கூடிய நேரம் இந்த தூதுதான் தோற்ற நாடு தர முடியாது. அவர் 14 வேண்டுமென்று கேட்க முடிய நேரம் முடியாதுன்னு சொன்னார். 5 நாடாவது முடிந்து கேட்டார். 5 நாடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டார். 5 வீடாவது முடிந்து கேட்கக்கூடிய நேரம் 5 வீடு கிடையாது. 5 ஒரே வீடாவது முடிந்து கேட்டார். ஒரு வீடு கிடையாது. என் உயிர் உள்ள வரையும் ஒரு பொடி மண்ணு தர மாட்டேன் அப்படி என்று என்ன செய்தார்? சபதம் வைத்து விட்டார். அப்படி வைத்த சபதமாகப்பட்டது எப்பேற்பட்ட சபதம் தெரியுமா? இந்த சூது நாள் தோற்ற நாடு பாது என்று சொல்லக்கூடியது சட்டை போர் முனையிலே நாட்டை பெற வேண்டும். பாரத போர் அப்படி பாரத போர்ல நாட்டை பெற வேண்டுமானால் எத்தனை நாள் சண்டை என்று கண்டார்? 18 நாள் சண்டை. இந்த 18 நாள் சண்டை முடிந்து 19வது நாள் நாட்டிலே யாரு உயிரோடு இருக்கிறாரோ அவர்களே இந்த நாட்டை ஆளட்டும் அப்படி என்று சொல்லி சண்டைக்கு சத்தியம் செய்து கொடுத்தார். அந்த நாளில இருந்து இன்றோடு எத்தனை நாள் சண்டை முடியுது தெரியுமா? 17வது நாள் சண்டை முடியுது. இந்த 17வது சண்டையில பார்க்கக்கூடிய நேரம் யாரெல்லாம் படி தெரிய வருமா? முதல் நாள் சண்டையில அதாவது 10 நாள் சண்டை செய்து 11வது நாள் சண்டை 10ஆம் நாள் சண்டை தாத்தாவாக பேச மாட்டார். அவர் தாத்தாவாக பேச மாட்டார். 12வது நாள் சண்டையிலே நரகாசுரன் பிள்ளையாக மகன் தத்தன் மாட்டார். இப்படி ஒவ்வொரு ஆண்டு வருகிற போது நேற்றைய தினத்திலே 10 மேல 17வது நாள் சண்டை. அந்த 17வது நாள் சண்டையிலே யாரை கொண்டே தெரியுமா மந்திரி? 17வது நாள் சண்டை ஐயோ ஐயோ
17வது நாள் சண்டையிலே எங்களோட உடன் பிறந்த என் அண்ணாவாகிய கண்ணனை கையால கொண்டு விட்ட மந்திரி என் அண்ணன் தெரியாது. என் தாயால குந்தி வயதிலே முதல் பிறந்தவன். ஆமா. என் அண்ணாவாகிய கர்ண மகாராஜன். ஆமாங்க. அதை செஞ்சு வந்து கடனை தீர்ப்பதற்காக அந்த துரியன் போட்ட உப்புக்காக அந்த உறவை கொஞ்சம் பண்ண கூடாது என்று சொல்லி சோறு விட்ட வீட்டுக்கு துரோகம் செய்யக்கூடாது, உப்பு சாப்பிட்ட வீட்டுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று சொல்லி எங்கள் உறவே மறைச்சு எங்கள் அண்ணாவாகிய கர்ண மகாராஜன் எங்களுக்கு மூத்த அண்ணன் என் அண்ணன் தெரியாமல் என் தம்பியான அர்ஜுனை கை பாடத்தால் கொண்டு விட்டோம். அப்படி அண்ணனை கொண்ட பிறகு என் தாயான குந்தி அம்மையார் ஓடோடி வந்து குருச்சந்திர பூமியை என் அண்ணாவாகிய கண்ணனை மடி மேல தூக்கி கொண்டு இந்த மார்போட மார்படைந்து முந்தி பொருளைய மகனே கண்ணா என்று அழுகிற போது நாங்கள் ஐவரும் ஓடோடி சென்று அம்மா இவன் எதிரியாச்சு அம்மா, எதிரியை நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த எதிரியை மடி மேல தூக்கி கொண்டு மகனே மகனே கண்ணா கண்ணா என்று அழுகிறாய் அம்மா என்று கேட்கக்கூடிய நேரம் என் தாயார குந்தி அம்மையார் சொல்லுகிறார், மகனே தர்மா உன் மூத்த அண்ணன் கண்ணனாயவன் இந்த வயசிலே பிறந்தவர், உங்க பொட்டி பிறந்தவர், உங்களுக்கு சொந்த அண்ணனாக வேண்டும் என்று சொன்னார். அப்படி அண்ணன் தெரியாம நேற்றைய தினத்திலே கண்ணனை கொன்றோம். அப்படி கண்ணனை கொண்டு விட்டு என் அண்ணனை எடுத்து சென்று தகன செய்து விட்டு மரணத்தால் இருக்கக்கூடிய நேரம் இன்றோடு 17வது நாள் சண்டை முடிந்து வெளிந்தால் 18வது நாள் சண்டை. இந்த கடைசி யுத்தமாகப்பட்டது வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்குன்னு தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நேரம் ஊடகத்துல இருக்கிற யாருன்னா வந்து